ஹாய் ஆல். பார்ட் 1 வீடியோவில் இந்த கிளாத்தில் ஆரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். இது பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ. இதுதான் ஹேண்டு பாருங்கள். ஹேண்ட்லேயே மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஸ்ட்ரைட் லைன் ஜரி லைன் கொடுத்துட்டு அதில் பீடு ஒர்க் பண்ணியிருக்கோம். பீடு அங்கங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதுவும் தெரியல. இந்த இடத்துல கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சிருக்கு. அடுத்து கிராஸ் டிசைன் ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அது உள்ளே கொடுத்துருக்க ஜரி லைன்ஸ்லாம் தெரியாது. அதுக்குள்ளேயும் நம்ம பாக்ஸாக ஜரி கொடுத்துருக்கோம். அது தெரியல. இதே ஹேண்டு தான் இதுவும். 2 ஹேண்டும் ஒரே ஹேண்டு தான். அடுத்தது வந்து நெக் பேட்டர்ன். நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் நெக்கில் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே, இது ஃபுல் நெக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல்லாமே பாருங்கள். ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைனு, அதுக்கப்புறம் எப்பயுமே போல் 3mm 4mm அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு இது வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக் தெரியுதா? இதுதான் ஃப்ரண்ட் நெக். இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ளவுஸ் அவங்க கொடுத்ததுலேயே இந்த ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஜரி ப்ளவுஸில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதை விட நம்ம சில்க் காட்டன் எடுத்து பண்ணால் இன்னும் நமக்கு ஹைலைட்டாக தெரியும். நான் இனிமேல் போடுற ப்ளவுஸஸில் சில்க் காட்டன் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அவர் வந்து பார்டர் மட்டும் வச்சு மேலே ப்ளைன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஆரி ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.